بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக அவனால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தஅவாவுக்கு எதிராக நிற்கக்கூடிய எதிரிகளை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சூரத்துல் அன்ஆமுடைய 112வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற போது, وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْجِنِّ وَالْإِنسِ, அவ்வாறுதான் ஒவ்வொரு நபிக்கும் நாங்கள் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் சேர்ந்த ஷைத்தான்களை எதிரிகளாக நாங்கள் ஆக்கி வைத்தோம். யூஹி பஅதுஹும் இலா பஅதின் ஸுஹ்ருஃபல் கௌலி குரூரா, ஏமாற்றுவதற்காக வேண்டி, மனிதர்களை ஏமாற்றி விடுவதற்காக வேண்டி அவர்கள் ஒருவருக்கொருவர் அலங்காரமான வசீகரமான வார்த்தைகளை தங்களுக்கு மத்தியில் கூறிக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த வசனம் உலகத்திலே அல்லாஹ்வுடைய தீனை, ஹக்கை கொண்டு வந்த அந்த நபிமார்களுடைய தஅவாவுக்கு எதிராக அவர்களை விட்டும் மக்களை திசை திருப்புவதற்காக மனித மற்றும் ஜின்னினத்தை சேர்ந்த ஷைத்தான்கள் எதிரிகளாக இருந்திருக்கின்றார்கள், மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்ற அந்த உண்மையை அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அந்த எதிரிகள் நபிமார்களை விட்டும்
ரசூல்மார்களுடைய தஅவாவை விட்டு மக்களை திசை திருப்புவதற்காக பல்வேறுபட்ட அளவுகோல்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் அசத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் அவர்களிடத்திலே பல்வேறுபட்ட அளவுகோல்கள் வழிமுறைகள் இருந்தன. அந்த அளவுகோல்களை நாங்கள் இன்றைய தஅவாவுடைய எதிரிகளின் அளவுகோலோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இரண்டு அளவுகோல்களும் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இல்லாமல் சமாந்தரமான நிலையிலே இருப்பதை காண முடிகின்றது. அல்லாஹு தஆலா கூறுவதை போன்று கதாலிக காலல்லதீன மின் கப்லிஹிம் மிஸ்ல கௌலிஹிம், அவ்வாறுதான் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவர்களை போன்றே கூறினார்கள். தஷாபஹத் குலூபுஹும், அவர்கள் இருசாராருடைய உள்ளங்களும் ஒன்றுபட்டிருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்று நபிமார்களுடைய தஅவாவை எதிர்த்தவர்கள் எந்த அளவுகோல்களை வைத்து எதிர்த்தார்களோ அதே அளவுகோல்களை இன்றைய தஅவாவுடைய எதிரிகளும் வைத்திருக்கின்றார்கள். வித்தியாசம் என்ன? அன்றைய நபிமார்களுடைய தஅவாவை எதிர்த்தவர்களுடைய காலமும் இன்றைய காலமும் வித்தியாசமாக இருக்கின்றது. எதிர்த்தவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இரண்டு பேருடைய அளவுகோல்களும் இரண்டு பேருடைய சிந்தனைகளும் ஒரே சிந்தனையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் அன்றைய அந்த எதிரிகள் எந்த அளவுகோல்களை கொண்டு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அளந்தார்களோ அந்த அளவுகோல்களை உங்களுக்கு முன்னால் ஒரு சில அளவுகோல்களை இனங்காட்டி அது எவ்வாறு இன்றைய தஅவாவுடைய அவர்களுடைய அளவுகோலுக்கு ஒன்றுபடுகின்றது, இரண்டும் ஒன்றுக்கொண்டு வித்தியாசம் இல்லாமல் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு மத்தியில் ஞாபகமூட்ட நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், சில வேளை இப்படியான அளவுகோல்களை கொண்டு ஹக்கை ஏற்றிருக்கின்ற மக்கள் தடம்புரல்வதை தடுமாறி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியானவர்கள் தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த அளவுகோல்கள் அன்றைய நபிமார்களுடைய எதிரிகள் எந்த அளவுகோல்களை கொண்டிருந்தார்களோ அதனையே இன்றையவர்களும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதிலே முதலாவது அளவுகோல் என்னவென்றால், மூதாதையர்கள் பரம்பரையாக வந்தவர்கள் எந்த கொள்கையிலே எந்த பழக்க வழக்கத்திலே இருந்தார்களோ அதுதான் சத்தியம் என்று நபிமார்களுடைய எதிரிகள் கூறிக்கொண்டிருந்தார்கள். நபிமார்கள் ஹக்கை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்வைத்த போது அவர்கள் என்ன கூறினார்கள்? அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான், வகதாலிக மா அர்சல்னா ஃபீ கர்யத்தின் மின் நதீரின், அவ்வாறுதான் எந்த ஒரு கிராமத்திலே எச்சரிக்க கூடிய எந்த ஒரு நபியை நாங்கள் அனுப்பினாலும் இல்லா கால முத்ரபூஹா, அந்த கிராமத்திலே இருக்கின்ற பிரமுகர்கள் கூறுவார்கள், இன்னா வஜதுனா ஆபாஅனா அலா உம்மா, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை ஒரு வழிமுறையிலே கண்டோம், வ இன்னா அலா ஆசாரிஹிம் முக்ததூன், அவர்களுடைய வழிமுறைகளையே நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா கூறும்போது, வ இதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலூ பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களை எதிலே நாங்கள் கண்டோமோ அதனையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இதுதான் அன்றைய நபிமார்களுடைய தஅவாவுக்கு எதிராக இருந்த அந்த எதிரிகள் கையாண்ட அளவுகோல்களாக இருக்கின்றன. இதே அளவுகோல்களை இன்றைய தஅவாவுடைய எதிரிகளிடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இன்று பள்ளிவாசல்களை நடத்துவதற்காக வேண்டி அவர்கள் சில அளவுகோல்களை வைத்திருக்கின்றார்கள். இந்த பள்ளியிலே எவைகளெல்லாம் ஊர் வளமைகளாக இருந்தனவோ அந்த அடிப்படையிலே தான் எல்லாம் நடத்தப்பட வேண்டும். பரம்பரையாக நாங்கள் எதனை மார்க்கம் என்று செய்து வந்தோமோ, வாழையடி வாழையாக நாங்கள் எதனை எங்களுடைய காரியங்களிலே பின்பற்றி வந்தோமோ அதுதான் இந்த பள்ளிவாசலுடைய சட்டம் என்று அவர்கள் சட்டம் வகுத்து அவர்களுடைய பள்ளிவாசல்களிலே தொங்கவிட்டு இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இன்னும் பல பள்ளிவாசல்களுக்கு அவர்களுடைய அந்த சட்டங்களை அவர்கள் எழுதி அனுப்புகின்றார்கள். இந்த பள்ளிவாசலிலே ஒரு ஜனாசா நடக்க வேண்டுமாக இருந்தால் இதுவரைக்கும்
எந்த ஊர்வலமையிலே நடத்தப்பட்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே தான் நடத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குர்ஆனை, சுன்னாவை தூக்கி எறிந்துவிட்டு மூதாதையர்களுடைய பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்று நபிமார்களுடைய அந்த எதிரிகள் எதனை கூறினார்களோ, இன்னா வஜதுனா ஆபாஅனா அலா உம்மah, எங்களுடைய மூதாதையர்களை ஒரு வழிமுறையிலே நாங்கள் கண்டோம், அதைத்தான் பின்பற்றுவோம் என்று எதனை கூறினார்களோ, இன்றும் இவர்கள் அதே வார்த்தையிலே அதே மொழியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வித்தியாசம் காலமும் மனிதர்களும் தான் வித்தியாசம், உள்ளங்களும் சிந்தனைகளும் ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இந்த பாரம்பரியத்தை கட்டி காத்தவர்கள், மூதாதையர்களுடைய வளமைகளை மார்க்கங்களாக பின்பற்றியவர்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அடைந்து விட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி அல் குர்ஆன் மிக தெளிவாக கூறியிருக்கின்றது. யாரெல்லாம் மூதாதையர்களுடைய பரம்பரைகளை, அவர்களுடைய பாரம்பரியங்களை பள்ளிவாசல்களிலும் ஊர்களிலும் கட்டி காத்து வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒருவருக்கொருவர் தங்களை சபித்துக் கொண்டு அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கின்றது. قَالَ دُخُلُوا فِي أُمَمٍ مِّن قَبْلِكُم مِّنَ الْجِنِّ وَالْإِنسِ فِي النَّارِ. அந்த சமுதாயங்களை பார்த்து அல்லாஹ் மறுமை நாளிலே கூறுவான், நீங்கள் உங்களுக்கு முன்னால் சென்ற ஜின்னினத்தையும் மனித இனத்தையும் சேர்ந்த சமுதாயங்களோடு நரகத்திலே நுழைந்து விடுங்கள். அவ்வாறு நுழைந்து விட்டால் قَالَ دُخُلُوا فِي أُمَمٍ مِّن قَبْلِكُم مِّنَ الْجِنِّ وَالْإِنسِ فِي النَّارِ كُلَّمَا دَخَلَتْ أُمَّةٌ لَعَنَتْ أُخْتَهَا. ஒவ்வொரு சமுதாயமும் நுழைந்து விட்டால் அதற்கு முன்னால் உள்ள தன்னுடைய சகோதர சமுதாயத்தை சபித்துவிடும். ஹத்தா இதத்தாரகு ஃபீஹா ஜமீஅன், அந்த நரகத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டால் قالوا ربنا هؤلاء قالت أخراهم لأولاهم, அவர்களிலே பின்னால் வந்தவர்கள் முன்னால் சென்றவர்களை பார்த்து கூறுவார்கள், ரப்பனா ஹாஉலாஇ அதல்லூனா ஃபஆத்திஹிம் அஸாபன் திஃபன் மினன் நார். ரப்பே, இவர்கள் தான் எங்களை வழிநடத்தினார்கள், ஆகவே இவர்களுக்கு இரட்டிப்பான வேதனையை கொடுத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். قال لكل ضعف ولكن لا تعلمون, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உங்கள் இருவருக்கும் இரட்டிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். யாருடைய பாரம்பரியங்களை ஊரிலே பள்ளிவாசல்களிலே கட்டி காத்தார்களோ அவர்களையே அல்லாஹ்வுக்கு முன்னால் காட்டி கொடுக்கின்ற ஒரு பயங்கரமான நிலைதான் நாளை மறுமையிலே இவர்களுக்கு இருக்கின்றது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அன்றைய நபிமார்களுடைய தவ்வாவின் எதிரிகள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெரிந்து கொள்வதற்காக வைத்த மற்றொரு முக்கியமான அளவுகோல், யாரெல்லாம் எந்த கொள்கைக்கு பின்னால் பெரும் கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் இருக்கின்றார்களோ அதுதான் சத்தியம், எந்த கொள்கைக்கு பின்னால் சொற்பமானவர்கள் இருக்கின்றார்களோ அது பாத்தில் என்று அவர்கள் கருதினார்கள். இன்று எங்களுடைய இந்த சமுதாயத்திலே இன்றைய தவ்வாவுடைய எதிரிகளிடத்திலே இதே அளவுகோலை நாங்கள் பார்க்கலாம். எந்த கொள்கைக்கு பின்னால், எந்த வழிகேட்டுக்கு பின்னால் மனிதர்கள் சாறை சாறையாக ஒன்று திரள்கின்றார்களோ, அந்த விவசாய நிலங்களை நோக்கி எவ்வாறு ஆட்டு மந்தைகளும் ஈசல்களும் அந்த வெட்டுக்கிளிகளும் படையெடுத்து செல்கின்றனவோ அதே போன்று எந்த கூட்டத்துக்கு பின்னால், எந்த கொள்கைக்கு பின்னால் மனிதர்கள் படையெடுத்து செல்கின்றார்களோ, எந்த கூட்டத்துக்கு பின்னால் பெரும்பான்மை இருக்கின்றதோ அதுதான் சத்தியம் என்று இன்று விளங்கி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த சிந்தனையை பற்றி கூறும்போது, வகாலு நஹ்னு அக்ஸரு அம்வாலன் வ அவுலாதன் வமா நஹ்னு பிமுஅzzபீன், அவர்கள் கூறினார்கள், அதாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர் கூறினார்கள், நாங்களோ பெரும் அதிகமான செல்வமுடையவர்களாக, அதிகமான பிள்ளை குட்டிகள் உடையவர்களாக இருக்கின்றோம், ஆகவே நாங்கள் வேதனை செய்யப்பட மாட்டோம் என்று கூறினார்கள். அவர்களிடத்திலே இருந்த பெரும்பான்மையை கொண்டு அவர்கள் ஏமாந்து தங்களுக்கு அதாபு வராது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு இடத்திலே ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்து இவ்வாறு கூறுகின்றான், இன்னஹா உலாஹி லஷிர்திமத்துன் கலீலூன்,
நிச்சயமாக இந்த மூசாவுடைய கூட்டம் ஒரு சொற்ப தொகையினர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் அன்றைய எதிரிகள் சத்தியத்தை அசத்தியம் என்று கூறுவதற்கும் அசத்தியத்தை சத்தியம் என்று காட்டுவதற்கும் எடுத்துக்கொண்ட ஒரு அளவுகோலாக இருக்கின்றது. இதே அளவுகோலை இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எந்த கூட்டத்துக்கு பின்னால் எந்த பள்ளிவாசலிலே ஒரு ஜும்மா நடக்கின்ற போது அந்த பள்ளிவாசல் நிரம்பி வருகின்றதோ அங்கே சத்தியம் இருக்கின்றது என்று இவர்கள் யோசிக்கின்றார்கள். ஒரு மாநாடு நடத்தினால் அங்கே வாகனம் நிப்பாட்ட முடியாத அளவுக்கு மனிதர்கள் ஒன்று திரண்டால் அது சத்தியமான மாநாடு என்று இவர்கள் கணிக்கின்றார்கள். எந்த சபையிலே எங்களுடைய இந்த சபையிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள் என்றால் அது ஹக்கின் மீது இருக்கின்ற சபை என்று இவர்கள் தப்பு கணக்கு போடுகின்றார்கள். பாருங்கள், அன்றைய நபிமார்களுடைய எதிரிகள் எந்த பெரும்பான்மையை பார்த்து சத்தியம் என்று சொன்னார்களோ இன்று அதே சிந்தனையிலே உள்ளவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பெரும்பான்மைக்கு அல்லாஹு தாலா கொடுத்த தீர்ப்பு என்ன என்பதை நீங்கள் குர்ஆனை பிரட்டி பாருங்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், வ இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். நபியே, இந்த பூமியிலே இருக்கின்ற அதிகமானவர்களை நீங்கள் வழிபட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்து உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். இதுதான் பெரும்பான்மைக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த அவனுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் நாங்கள் அந்த ஜஹன்னம் நரகத்துக்கு அதிகமானவர்களை தயாரித்து வைத்திருக்கின்றோம், விட்டு வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். பெரும்பான்மையுடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்றது. குர்ஆனிலே சுமார் அல் அக்ஸர் மிகவும் அதிகமானவர்கள் என்று இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் சுமார் 68 இடங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் அதிகமானவர்கள் என்று கருத்தை தரக்கூடிய அல் அக்ஸர் என்ற வார்த்தை குர்ஆனிலே 68 இடங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வளவு இடங்களிலும் அல்லாஹு தாலா அந்த பெரும்பான்மையை விமர்சித்து இழிவுபடுத்தி கூறியிருக்கின்றான் என்றால், அதே போன்று கசீரன் அதிகமானவர்கள் என்ற கருத்தை தரக்கூடிய வார்த்தை 45 இடங்களிலே குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வளவு இடங்களையும் நீங்கள் பிரட்டி பாருங்கள். பெரும்பான்மையை அல்லாஹு தாலா வழிகேடு என்று, பாவிகள் என்று, வழிகட்டவர்கள் என்று அல்லாஹு தாலா விமர்சிப்பதை பார்க்கலாம். அப்படி என்றால் பெரும்பான்மையை எவ்வாறு நாங்கள் அந்த ஹக்குக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியும்? சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், மனித சமுதாயங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டார்கள். அப்போது நான் அவர்களை பார்த்தேன். ஒரு நபி அவரோடு 10க்கும் குறைவான மனிதர்கள் இருக்கின்றார். இன்னொரு நபி அவரோடு ஒரு மனிதர் இருக்கின்றார். இன்னொரு நபி அவரோடு 2 மனிதர் இருக்கின்றார். இன்னொரு நபி அவரோடு யாருமே இல்லை, அவர் மாத்திரம் இருக்கின்றார். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நபிமார்களோடு ஒருவர் 2 பேர் 3 பேர் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆட்டு மந்தைகளை போன்று பெரும்பான்மையாக படையெடுத்து செல்வதனால் அது ஹக்கு என்பதற்கு அடையாளம் அல்ல என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பெரும்பான்மையை நாங்கள் ஒருபோதும் வைத்து சத்தியத்தை அளந்துவிடக் கூடாது என்பதற்கு இந்த வசனங்களும் இந்த நபிமொழிகளும் மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கின்றது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல் ஜமாஅத்து மா வாஃபகல் ஹக். ஜமாஅ ஒரு கூட்டம் என்பது சத்தியத்திற்கு உடன்பட்டதாகும். வைன் குன்த வஹ்தக், அதிலே நீ மாத்திரம்தான் இருந்தாலும் நீதான் ஜமாஅ என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وإخوانه. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முன்னால் அனுப்பப்பட்ட அந்த நபிமார்களுடைய அந்த ரசூல்மார்களுடைய எதிரிகள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிந்து கொள்வதற்காக பாவித்த மற்றும் ஒரு அளவுகோல் தான் எந்த கொள்கைக்கு பின்னால் நல்ல வசதி படைத்தவர்கள், அதே போன்று நல்ல பலசாலிகள்,
அதே போன்று நல்ல விவேகம் உள்ளவர்கள், சமூக அங்கீகாரம் உள்ளவர்கள் எந்த கொள்கையிலே இருக்கின்றார்களோ அதுதான் சத்திய கொள்கை என்று அன்றைய எதிரிகள் விளங்கி இருந்தார்கள். இதே கருத்தை, இதே சிந்தனையிலே இன்று எங்களுடைய தவ்வாவுடைய எதிரிகளிடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களோடு அரசியல் பிரமுகர்கள் இருக்கின்றார்கள், எங்களோடு சமுதாயத்திலே இருக்கின்ற பெருந்தலைகள் இருக்கின்றார்கள், எங்களோடு வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள், எங்களோடு அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தான் சத்தியத்திலே இருக்கின்றோம் என்பதற்கு அடையாளம் அவர்கள் காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தஷாபஹத் குலூபுஹும், காலங்களும் மனிதர்களும் தான் வித்தியாசமாக இருக்கின்றன. அவர்களுடைய சிந்தனை சத்தியத்தை எதிர்ப்பதற்காக அவர்கள் சிந்திக்கின்ற அந்த அளவுகோல்கள் ஒன்றாக இருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், வரலாற்றிலே இந்த சத்தியத்தை எதிர்ப்பதற்காக அந்த எதிரிகள் எவ்வாறு கூறினார்கள். வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெளிவாக ஓதி காண்பிக்கப்பட்டால் காலல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பார்த்து நிராகரித்தவர்கள் கேட்பார்கள், ஐயுல் ஃபரீகைனி கைரும் மகாமன் வ அஹ்ஸனு நதியா, எங்கள் இருவரிலும் யார் சிறந்த இடத்தால் சிறந்தவர்கள், அதே போன்று சபையிலே சிறந்தவர்கள் யார் என்று ஈமான் கொண்டவர்களை பார்த்து கேட்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதில் கொடுக்கின்றான், வகம் அஹ்லக்னா கப்லஹும் மின் கர்னின் ஹும் அஹ்ஸனு அஸாஸன் வரியா, அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ நூற்றாண்டுகளை நாங்கள் அளித்திருக்கின்றோம், அவர்கள் இவர்களை விட நல்ல வசதி படைத்தவர்களாகவும் பார்ப்பதற்கு அழகான தோற்றமுடையவர்களாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா பதில் கொடுக்கின்றான். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய சமுதாயம் கூறுகின்றது, அனுமினு லக வத்தபாக்கல் அர்தலூன், உங்களை தாழ்ந்தவர்கள், சமுதாயத்திலே இருக்கின்ற தாழ்ந்தவர்கள் பின்பற்றுகின்ற போது நாங்கள் எவ்வாறு ஈமான் கொள்ள முடியும்? வமா நராக தபாக இல்லல்லதீன ஹும் அராதிலுனா பாதியர் ரஇ, நூஹே, உங்களை பின்பற்றி இருக்கின்றவர்கள் சமுதாயத்திலே இருக்கின்ற ஆழ்ந்த சிந்தனையற்றவர்கள் தான் உங்களோடு இருக்கின்றார்கள், ஆகவே உங்களை நாங்கள் சத்தியத்திலே காணவில்லை என்று கூறினார்கள். இதே சிந்தனையிலேதான் இன்றைய மனிதர்களும் வாழுகின்றார்கள். எங்களோடு புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள், நல்ல விவேகம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், சமுதாயத்தை பற்றி அறிந்தவர்கள் இருக்கின்றார்கள், சமகால நிகழ்வுகளை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தான் சத்தியவாதிகள் என்று கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக சத்தியவாதிகள் இவர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா ஏன் அப்படிப்பட்டவர்களை அழித்திருக்க வேண்டும்? ஃபிர்அவுனுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அவனை எங்கிருந்து வெளியேற்றினான்? அவர்களை பெரும் பெரும் தோப்புகளிலே இருந்து நாங்கள் வெளியேற்றினோம், பெரும் பெரும் ஓடுகின்ற ஊற்றுக்களிலே இருந்து நாங்கள் வெளியேற்றினோம். வமகாமின் கரீம், சங்கையான இடங்களில் இருந்தெல்லாம் அவர்களை வெளியேற்றி அந்த நைல் நதியிலே மூழ்கடித்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே யாரிடத்திலே பெரிய அந்தஸ்தும் யாரிடத்திலே சமூக அங்கீகாரமும் இருக்கின்றதோ, யாரெல்லாம் சமுதாயத்திலே விவேகம் உள்ளவர்களாக நல்ல உயர்ந்த பதவிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் சத்தியவாதிகள். அவர்கள் இருக்கின்ற கொள்கை சத்திய கொள்கை என்பதற்கு அடையாளம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுபோன்று அன்றைய ஜாஹிலிய மக்கள், நபிமாருடைய எதிரிகள் சத்தியத்தை எதிர்ப்பதற்காக எந்தெந்த அளவுகோல்களை வைத்திருந்தார்களோ அத்தனை அளவுகோல்களையும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த அவருடைய மசாயிலுல் ஜாஹிலியா என்ற நூலிலே அழகாக தொகுத்து தந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவைகளை படித்து இன்றைய சத்தியத்தின் எதிரிகள் அவர்கள் இருப்பது சத்தியம் என்பதற்கு எந்த அளவுகோல்களை காட்டுகின்றார்களோ அவைகளை கண்டு நாங்கள் ஒருபோதும் மயங்கிவிடக் கூடாது. அவர்களோடு பெரும் கூட்டம் இருக்கின்றார்கள், சமுதாயத்திலே இருக்கின்ற படித்தவர்கள் இருக்கின்றார்கள், உயர் பதவியிலே இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், அரசியல் பிரமுகர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தான் சத்தியவாதிகள் என்று நாங்கள் ஏமாந்து விடக் கூடாது என்பதற்காக இந்த விடயங்களை உங்களுக்கு முன்னால் எத்தி வைத்தேன். ஆகவே அல்லாஹு தஆலா கூறுவதை போன்று அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனா,
எவனுக்கு அவனுடைய மோசமான செயல் அழகாக காண்பிக்கப்பட்டதோ அது அழகாக இருக்குமா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். ஆகவே அல்லாஹ்விடத்திலே எது சத்தியம் என்பதற்கு அளவுகோலோ அந்த அளவுகோல்களை நல்ல முறையிலே புரிந்து இந்த தவ்வாவுடைய எதிரிகளிடத்திலே எவைகள் எல்லாம் அளவுகோல்களாக இருக்கின்றனோ அந்த அளவுகோல்கள் சத்தியத்திற்குரிய அளவுகோல்கள் அல்ல என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து எங்களை நாங்கள் இந்த பாத்திலிலே இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அக்மிஸ் ஸலாம்.